அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இன்னைக்கு இந்த நாளிதழில் வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே காவலர் பணியிடங்களுக்கான தேர்வு அப்படிங்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சது. ஜூலை 26ஆம் தேதி முதல் உடல் திறன் தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு சிறப்பு நியூஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது 11,813 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு வேக்கன்சிஸ். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000+ வேக்கன்சிஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் 11,813 வேக்கன்சிஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு கொரோனா அப்படிங்கிறதுனால ஊரடங்கால தேர்வு தேதி மாற்றப்பட்டு இப்போ வந்து இதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சான்றிதழ் சரிபார்த்தல், உடற்கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகள் வந்து 26ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் 20 மையங்களில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அழைப்பு கடிதத்தை நீங்கள் வந்து நம்முடைய Tnusrb அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எங்கெங்கே நடக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சென்டர்ஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 20 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் போகிற அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னொரு கூடுதலான நியூஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே நியூஸ் பேப்பரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 19,541 பேரை தேர்வு செய்ய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இயர் ரெக்ரூட்மெண்ட்டில் ஆட் ஆக போகுதா, இல்லை அடுத்து வரக்கூடிய வேக்கன்சிஸில் இந்த ரெக்ரூட்மெண்ட் வச்சு இதை எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிளியராக அவங்க சொல்லலை. பட் இதை நியூஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு வேக்கன்ட் இருக்க போது வரப்போகுது, ஸோ நம்ம படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான போது 10,906 காவலர் பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 11,813 காலி பணியிடங்களாக அதிகரிக்கப்பட்டது. ஆனால் தற்போது காலி பணியிடங்கள் மேலும் அதிகரித்துள்ளன. அத்துடன் காவல்துறையில் காவலர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கேற்ப 19,541 பேரை தேர்வு செய்ய இருப்பதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். யார் தெரிவித்தாங்கன்னா எதுவும் சொல்லலை. ஆனால் இதற்கான அனுமதி அரசிடம் பெறப்பட்டது, முறையாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேக்கண்ட் இருக்க போகுது. ஸோ மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் ஒரு 7,000 வேக்கன்சிஸை வந்து யாரை வச்சு நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ இதனால் வந்து சார் ஏற்கனவே எடுத்தவங்க நான் போக முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் இந்த வேக்கன்சிஸோட இதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, 11,000க்கு தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களா, இல்லை 19,000க்கு பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. ஸோ ஆஸ் யூஸ்வல் 11,000 வேக்கன்சிஸ் தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் எதுவும் வரலை. வேக்கன்ட் இருக்கலாம், பட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவே தான். இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் வச்சு தான் எடுப்பாங்க. சரிங்களா? அப்படி ஏதாவது தகவல் வந்தால் நம்ம பார்க்கலாம், அஃபிஷியலாக வரட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.